இந்திரா சீரியல் ஜூலை 15 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்த்துடலாங்க. ராகினி கை வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹேமா ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வந்து இது போட்டா சரியாயிரும் அப்படின்ட்டு போட்டு விடுறாங்க. ஏண்டி இப்படி தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, அவ கிட்ட வரும்போது பிடிச்சி தள்ளி விட வேண்டியது தானே, அப்படியே பார்த்துட்டு தள்ளி நிக்கிற நீ பயந்தாங்கொழி பயந்தாங்கொழி அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க. ஏன் சொல்ல மாட்டீங்க, அவ அன்னைக்கு பிறந்து கட்டினதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஜிம் பாடி மாதிரி இருக்கிற நீங்களே தள்ளி நிற்கிறீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹேமா சொல்ல, சும்மா என்கிட்ட வந்து வாய்க்கிலேயே பேசுகிறதா நீ லாய்க்கு ஹேமா, வேற எதுக்குமே நீ யூஸ் கிடையாது அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க. இப்படி பெட்ரோமேக்ஸ் லைட் மாதிரி இருக்கிற உங்களையே கதற விடுறாளே, உங்களை பார்க்கவே பாவமாக இருக்குது அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க. சரி நீங்கள் அப்படியே கையை இழுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, நானும் அதாண்டி ட்ரை பண்ணேன், ஆனால் குச்சி மாதிரி இருந்துட்டு அவள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா பாரு, அப்படியே நண்டு பிடிச்சி முறுக்குறா பாரு, அச்சோ என்னால் முடியவே இல்லை ஹேமா, அவளுக்கு போன் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும் போல அப்படின்னு சொல்ல. ஆமாம் போன் வெயிட்டும் ஜாஸ்தி ஹெட் வெயிட்டும் ஜாஸ்தி தான் அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க. என்னடியோ ஆயில்மெண்ட் இது, ஏதாவது கூட மாதிரி எடுத்துட்டு வா, என்னால் வலி தாங்க முடியல ஹேமா அப்படின்னு சொல்ல. இங்கே பாருங்க, நான் முழுசாக கொண்டு வந்தேன், இப்போ சுத்தமாக காலி ஆயிடுச்சு, இன்னும் வேற என்ன தடவுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க. வலிக்குது ஹேமா விடு ஹேமா அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அங்கே ஜெயா வந்துடுறாங்க. ராகினி ஏண்டி இப்படி கத்திட்டு இருக்க, கையில் என்னாச்சுன்னு கேட்குறல சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன். என்ன ஹேமா அப்படின்னு ராகினி கேட்க. ஆமாங்கிறாங்க ஹேமாவும். சரி எப்படி விழுந்த, அப்படி என்ன உனக்கு அசால்ட்டு, பார்த்து போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஏதாவது பெயின் கில்லர் கொடுக்க, என்னால் வலி தாங்க முடியல அப்படின்னு ராகினி சொல்ல. ஏண்டி பாத்ரூமில் தானே வலிக்கு விழுந்த, அது எப்படி கையில் அடிபட்டுச்சு, காலில் தானே அடிபட்டிருக்கணும் அப்படின்னு ஜெயா கேட்க. அது கீழே விழுந்தப்போ கையை பிடிச்சிட்டாங்க, இல்லை கையை ஊனிட்டாங்க அப்படின்னு ஹேமா சொல்ல. அக்கா என்னால் வலி தாங்க முடியல, நீ என்ன போலீஸ்கார் மாதிரி என்கொயரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக இந்திரா வராங்க அந்த இடத்துக்கு. இந்திராவும் ஒன்றுமே தெரியாத மாதிரி, ராகினியத்தை உங்களுக்கு என்ன ஆச்சு, கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க. உன் வேலையை மட்டும் பாரு, கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு ஜெயா சொல்ல. சாரி அத்தா அப்படின்னு சொல்கிறாங்க இந்திராவும். வலி தாங்க முடியல அப்படின்னு ராகினி சொல்ல. சரி என் கூட வா, டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம் அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க. அங்கே போனால் எங்கே அடிபட்டுச்சு எப்படி அடிபட்டுச்சுன்னெல்லாம் டாக்டர் கேட்பாங்க, எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு ஹேமா சொல்ல. ராகினி சொல்லு, வேற எங்கெல்லாம் அடிபட்டிருக்கு, பெயின் ஜாஸ்தியாக இருந்தால் பேசாமல் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஜெயா சொல்ல. நிறைய காயம் பட்டிருக்கு, ஆனால் எல்லாமே உள்காயம், எல்லாமே உள்ளதாக இருக்குது, டாக்டர்கிட்டலாம் வேண்டாக்கா, எனக்கு தயவு செஞ்சு டேப்லெட் ஏதாவது இருந்தால் கொடு அப்படின்னு கேட்க. சரி ஹேமா நீ என் கூட வா, நான் எல்லாமே தரேன், கூடவே இருந்து பார்த்துக்கோ, தைலெல்லாம் நல்லா தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அத்தை சொன்னது கேட்டுச்சுல, நல்லா தேய்ச்சி விடுங்க அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு இந்திராவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இருடி இரு, உனக்கு அவ்வளோ தெனாவிட்டா போச்சா, என்ன பார்த்தா சிரிக்கிற, உன் மூஞ்சியை உடைக்கிற இரு, என்னையே கதற விட்டல, உனக்கு இருக்குடி ஆப்பு, இந்த ராகினியை அவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டியா நீ, இதுக்கப்புறம் நீ எப்படி அனுபவிக்கிறேன்னு மட்டும் பாருடி அப்படின்னு ராகினி யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்திரா காவியா அப்புறம் சுபான்னு 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்திரா காவியாவுக்கு தலைவாரி விட்டுட்டு இருக்காங்க. என்னக்கா இந்த மாதிரி டைமில் முடியெல்லாம் கொட்டும், சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லுவாங்க, உனக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்க. எனக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லை, ஆனால் என்னால் சாப்பிட தான் முடியல அப்படின்னு காவியா சொல்ல. சரி அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, 4 கை 5 கையா அப்படின்னு கேட்க. சுபா உடனே அடி பாவிங்களா அது மசக்கை அப்படிங்கிறாங்க. என்னக்கா திடீர்னு உங்கள் ஃபேஸ் மாறிடுச்சு என்னாச்சு அப்படின்னு இந்திரா சுபாவை பார்த்து கேட்க. இல்லைம்மா அவங்க 2 பேர்த்தையும் சந்தோஷமாக பார்த்து எவ்வளோ நாளாயிடுச்சு அதான் அப்படின்னு சொல்ல. ஆமாக்கா எல்லாம் விதி அப்படின்னு இந்திரா சொல்லிட்டு இருக்க. விதியெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராகினியும் ஹேமாவும் தான் அப்படிங்கிறாங்க சுபா. நாங்கள் என்னக்கா பண்ணோம், நாங்கள் இது வரைக்கும் அவங்கள தப்பாக கூட நினச்சதில்ல அப்படின்னு காவியா சொல்ல. அதெல்லாம் அதுங்களுக்கு எப்படி தெரிய போகுது, எப்போ பார்த்தாலும் உங்களை பழி வாங்குறதுலேயே குறியா இருக்காங்க அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க. அவங்க என்ன பண்ண என்னக்கா விடுங்க, இப்போ ஆண்டவனே நம்ம பக்கம்தான் இருக்கான் அப்படின்னு இந்திரா சொல்லிட்டு இருக்க. ஒரு நாள் இவங்க பண்ணதெல்லாம் அத்தைக்கு தெரிய போகுது, அப்போ இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக இந்திராவுக்கு ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. மெசேஜ் பார்க்கலையா நீ அப்படின்னு இந்திராவோட ஃப்ரெண்டு கேட்க. நான் இன்னும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்திராவும் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு போக சொல்லி நேத்தே மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னு இந்திராவோட ஃப்ரெண்டு சொல்ல. ஸோ நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு இந்திரா சொல்ல. என்ன இந்திரா நீ எப்போ பார்த்தாலும் நீ தான் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவ, என்னடானா இப்போ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க. எங்கள் வீட்டை பற்றி தான் உங்களுக்கே தெரியும்ல, சரியான பிரச்சனை, அந்த பிரச்சனையை சமாளிக்கிறக்கே டைம் சரியாக இருக்குது, அதனால் என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதுலேயே போயிடுச்சு அப்படின்னு இந்திரா சொல்லிட்டு இருக்க. சரி நான் அகாடமிக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வா அப்படின்னு இந்திராவோட ஃப்ரெண்ட் சொல்ல. சரி நான் வரேன் வெய் அப்படின்றாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வேறு கால்ஃபர் பண்ணியிருக்காங்களா, எனக்கு தெரியவே
இல்லை அப்படின்னு இந்திரா சுபா காவியா கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஆமாண்டி, எங்கனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை, இதுக்கெல்லாம் நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு காவியா சொல்ல, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீயாக இரு, ரிலாக்ஸாக இரு அப்படின்னு இந்திரா சொல்ல, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சுபா சொல்ல, சரி நீ கிளம்பு அப்படின்னு காவியா சொல்லிடுறாங்க இந்திராவை. இந்திராவும் கிளம்பி போகிறாங்க. இது எல்லாத்தையுமே மறந்து நின்று ராகினி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு மொட்டை அடிக்கிறீங்களா, எல்லாருக்கும் ஆப்பு வைக்கிறேன், எல்லாத்துக்கும் இவ தான் காரணம், இவ இதில் ஐஏஎஸ் எக்ஸாம் வேற எழுத போகிறாளா, அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன், முதல்ல எப்படி எக்ஸாம் எழுதுறேன்னு நானும் பார்க்குறேன்டி அப்படின்னு யோசிக்கிறாங்க. ராகினி வெளியே வந்து இந்திராவோட ஸ்கூட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் ஹேமாவும் வந்துடுறாங்க. அவங்க இந்திராவோட ஸ்கூட்டியில் என்னமோ பண்ண போகிறாங்கன்னு ஹேமா நினச்சி, சூப்பர், இப்படியே போனால் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிரும் இந்திராக்கு அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க. நீ லூசுன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு லூஸாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ராகினி சொல்ல, என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ஹேமா சொல்ல, நான் இப்போ இந்த ஸ்கூட்டியில் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல, வர வர நீங்களும் அந்த இந்திரா மாதிரியே ஏதோ புரியாத மாதிரியே பிளான் போடுறீங்க, எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு ஹேமா சொல்ல, உனக்கு என்னைக்கு சரியாக புரிஞ்சிருக்கு சொல்கிறேன் கேளு, இப்போது பிரேக் ஒயரை பிடுங்கி விட்டு அவளுக்கு ஒன்று கணக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, போலீஸ் கேஸ் ஆகுங்கிறாங்க ஹேமா. அப்போ யார் மாட்டுவான் அப்படின்னு கேட்க, நீங்கள் தான் மாட்டுவீங்க அப்படிங்கிறாங்க ஹேமா. இப்போது நான் மாட்டினா நான் யாரை கை காட்டுவேன் அப்படின்னு கேட்க, என்னதான் கை காட்டுவீங்க அப்படிங்கிறாங்க ஹேமா. முதல் சென்டென்ஸ் ரொம்ப பயமாக இருக்குது, அடுத்த சென்டென்ஸ் அதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ஹேமா சொல்ல, இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இந்த வேலை, இப்போ பார் நான் எவ்வளோ ஸ்மார்ட்டுன்னு, இந்த நம்பர் பிளேட்டில் இருக்கிற ஃபோட்டோவும் இந்திராவோட ஃபோட்டோவும் அவ்வளோதான், இது ரெண்டும் அனுப்பிச்சி விட்டால் போதும், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது இந்த வேலை இப்போ அவ்வளோ ஸ்மார்ட் ஆகிடுச்சா, ஆமாம் பணம் எப்படி வாங்குவாங்க அப்படின்னு கேட்க, இந்த வேலையை இவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ண தெரிஞ்ச எனக்கு பணம் அனுப்ப தெரியாதா அப்படின்னு ராகினி சொல்ல, எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி அனுப்பிச்சு காட்டுறாங்க ராகினி. இதை பார்த்ததுமே சூப்பர் அப்படிங்கிறாங்க ஹேமாவும். கரெக்டாக இது எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பார்த்துடுறாங்க இந்திரா. ஏன் கையவாடி பிடிச்சி முறுக்குன்னு எவ்வளோ திமிரா பேசியிருப்பேன், நான் அவ்வளோ சீக்கிரம் சும்மா விட்டுருவேனா, இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு போகிறவ முழுசாக வீட்டுக்கு திரும்ப போகிறதில்ல, வாடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கரெக்டாக இந்திரா நின்றுட்டு இருக்காங்க. இப்போ கேட்டுப்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க, கரெக்டாக இந்திரா வந்து, சொல்லிடி கல்யாணி இதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு காதில் ஹெட்செட் மாட்டிகிட்டே இந்திரா பாட்டி கிளம்பி போயிடுறாங்க. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நல்ல வேலை நம்ம பேசுகிறத அவள் கேட்டாலோன்னு நினச்சேன் அப்படின்னு ஹேமா சொல்ல, அதான் அவள் கேட்கலையே, இப்போ சந்தோஷப்பட்டுக்கோ, இனிமேல் இவ்வளோ முழுசாக பார்க்குறதே சந்தேகம்தான் அப்படிங்கிறாங்க ராகினி. இந்திரா அகாடமிக்கு வந்ததும் கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு நின்றுட்டுருக்காங்க. என்னடி ரொம்ப ஓவராக ஃபேமிலியில் ஐக்கியமாயிட்ட போல இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, ஆமாடி ஒவ்வொரு பிரச்சனையாக சால்வ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுது, அது வரைக்கும் அகாடமியிலேருந்து வந்த அந்த மெசேஜ் கூட நான் பார்க்கலன்னா பார்த்துக்கோயேன் அப்படின்னு இந்திரா சொல்ல, அப்போது நான் கால் பண்ணி சொல்லி தான் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, ஆமாங்கிறாங்க இந்திராவும். அப்போ எனக்கு அதுக்கு தனியாக ஒரு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு கேட்கவும், ரொம்ப தேங்க்ஸ், சரி ஹால் டிக்கெட் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்க, உள்ள மேம் ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, உனக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும், சரி வான்னு சொல்லி ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிற மேம் எல்லாரும் ஹால் டிக்கெட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, வாங்கியாச்சுங்கிறாங்க இந்திராவும் அவங்க ஃப்ரெண்டும். சரி எல்லாருக்கும் எந்த சென்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு கோயம்புத்தூர் மேம் அப்படிங்கிறாங்க இந்திரா. எனக்கு சென்னைங்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. சரி லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு தனியாக ட்ராவல்ஸ் அகாடமிலேருந்தே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஓகே மேம் நானும் அதுலேயே போய்க்கிறேன், நானும் பெருசாக கோயம்புத்தூருக்கு போனதில்லை அப்படின்னு இந்திரா சொல்ல, ஓகேம்மா லிமிட்டட் சீட் தான் இருக்குது, அதான் இன்ஃபார்ம் பண்ணலான்னு கூப்பிட்டேன், 3000 சார்ஜ் ஆகும், நீங்கள் பே பண்ணிட்டாலே கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு மேம் சொல்ல, இதோ இப்போவே பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இந்திராவும் பே பண்ணுறாங்க. இந்திரா உங்கள் மேலே இந்த இன்ஸ்டியூட் பெரிய நம்பிக்கை வச்சிருக்கு அப்படின்னு மேம் சொல்ல, ஓகே மேம் அப்படிங்கிறாங்க இந்திராவும். கல்யாணி உங்கள் மேலேயும் தான் அப்படின்னு சொல்ல, ஓகே மேம் ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க. ஓகே நல்லா பண்ணுங்க, உங்கள் ஹால் டிக்கெட்டில் நேம் இனிஷியல்னு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும் அதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு மேம் சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்திராவும் அவங்க ஃப்ரெண்டும். என்ன இந்திரா ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வெளியே வந்து கல்யாணி கேட்கவும், இல்லை இப்போதான் ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே எக்ஸாமே வந்துடுச்சு, அதான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன இந்திரா எதாக இருந்தாலும் நீ அசால்ட்டாக அடித்து தூக்குவ, இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ இது பண்ணிட்டுருக்க அப்படின்னு கல்யாணி கேட்க, இல்லடி வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, அதனால் என்னால் எதுவுமே சரியாக பண்ண முடியல அப்படின்னு இந்திரா சொல்லிட்டு இருக்க, விடு இந்திரா எல்லாமே நீ சூப்பராக பண்ணிடுவ அப்படின்னு கல்யாணம் சொல்ல, இந்த நம்பிக்கையை காப்பாற்றவாவது நான் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறாங்க இந்திரா. சரி நான் கிளம்புறேன், நான் அக்காவை செக்கப் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா கிளம்பிடுறாங்க. இந்திரா ஸ்கூட்டி பின்னாடியே ஒரு வண்டி ஃபாலோ பண்ணிட்டு வருது. இந்திரா போயிட்டே இருக்க கரெக்டாக அந்த கார் வந்து இந்திராவோட ஸ்கூட்டி மேலே மோதி இந்திரா கீழே விழுந்துடுறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.